லாட்ரி கேசிங் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் லைக்கே பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் போட்டால் வீடியோ போட்டால் ஒன்று ஓகேவா. இது நம்ம வீடியோ போட்டிருப்போம். கால்குலேட்டர் மெத்தடில் கொடுத்துருப்போம். 4 எடுத்தோம். பார்த்தீங்கன்னா 4 எடுத்தோம். 4 நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு ஓகேவா. உங்களுக்கு தெரியும் நேற்று வந்து கால்குலேட்டர் மெத்தடில் நம்ம எடுத்தோம். பார்த்தீங்கன்னா 4 நம்பர் ஒரு ஆல்போர்டு கால்குலேட்டர் மெத்தட் எடுத்தோம். அப்புறம் 9 நம்பர் 2 மாதிரி ரேடியோ போட்டிருந்தோம். 4க்கு ஒரு வீடியோ 9 வீடியோ. பார்த்தீங்கன்னா நம்ம 4 நம்பர் வந்தால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 474 பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. அடுத்து 9 பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வரல ஓகேவா. பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸ் எடுத்து அதை மேட்ச் பண்ணி நேற்று கொடுத்துருந்தோம். ஏன்னா 71 பாஸ் ஆகிருக்கு ஓகே. இன்றைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ அருமையான வின்னிங் இருக்குது ஓகேவா. ஆல் போர்டுக்கு ஒரு 4 ஒரு சூப்பரான வின்னிங் எடுத்துச்சு. ஆனால் ஒரு 74 பிசிக்கு வின்னிங் கொடுத்துருவோம். இன்றைக்கி வின்னிங் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். மகளே பார்த்தீங்கன்னா கேரளா டிஆர் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு டிஜிட்டல் நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 12 ரூபாய்க்கு 100 வின்னிங் கொடுக்குறாங்க. 2 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்க்கு 1000 வின்னிங் கொடுக்குறாங்க. 3 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 60 ரூபாய்க்கு 28,000 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000 ரூபா, சிபோர்டு வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. 2 அதே மாதிரி நீங்கள் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற முதல் 13,500 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 500 சிபோர்டு வின்னிங் 50 ரூபான்னு கொடுக்குறாங்க. 12 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற முதல் 4,500 கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 100 கொடுக்குறாங்க. 4 டிஜிட்டல் நீங்கள் ப்ளே பண்ணுற முதல் கேரளா மட்டும்தான் 25 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணால் 90,000 வின்னிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 120 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 4 லட்சம் 3 நம்பர் வின்னிங் எடுத்த 9,000, பிசி வின்னிங் 1000, சிபோர்டு வின்னிங் 100 கொடுக்குறாங்க. நீங்கள் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 87 78 55 41 39 இந்த நம்பர் வைக்கணும். நம்பர் வச்சுங்க கேரளா டே ரெண்டுமே வைக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வின்னிங் அடித்து 5 நிமிஷம்லாம் 10 நிமிஷம்லாம் வின்னிங் அமௌண்ட்டு போட்டுருவாங்க ஓகேவா. நீங்கள் வந்து நம்பிக்கையான ஒருத்தர் தான், நீங்கள் பயப்படாமல் நம்பர் வச்சுக்கலாம். மகளே நம்ம பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 2 3 4 5 6 நாள் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஆல்போர்டு மட்டும்தான் எடுக்கணும் ஓகேவா. இது பாருங்கள் ஒரு சிம்பிளான ஒரு 2 ஆல்போர்டு தான். மெயினாக வந்து பாருங்கள் என்ன எடுக்கணும்னு பாருங்கள். அதே நம்ம வந்து 998 இருந்துச்சு ஓகேவா. 998 இதில் பார்த்தீங்கன்னா வந்து பெருக்கல் போட்டு 8 நம்பர் போட்டுக்கணும் ஓகேவா. பெருக்கல் 8 போட்டு நம்ம வந்து இந்த நம்பர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா. 998 போட்டு அடிக்கல நமக்கு 7 நம்பர் கிடச்சிருக்கு ஓகேவா. 7 தான் நமக்கு கிடச்சா அடுத்த நாளுக்கு ஆள் வரக்கூடிய ஒரு நம்பர் ஓகேவா. மகளிர் நம்ம வந்து 998 வச்சு அடிக்கல நமக்கு 7 நம்பர் கிடச்சிருக்கு ஓகேவா. 7 நம்பர் அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்து நம்ம 769 வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 769 போட்டுக்கலாம். பெருக்கல் போட்டு நம்ம 8 ஆப்ஷன் போட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 6 நம்பர் கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு ஆனால் சி போர்டில் மட்டும்தான் வரும் ஓகேவா. வேறு போர்டில் வரல ஓகேவா. மகளிர் நம்ம வந்து 769 வச்சு அடிக்கல நமக்கு 6 நம்பர் கிடச்சிருக்கு. 6 நம்பர் அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 116 இருக்குது. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மகளே அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 116 வச்சு எடுக்கலாம். நமக்கு 6 சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. இதனால் திடீர்னு இடையில கால் வந்தனால கொஞ்சம் பேசிட்டு வரனால திரும்பி பேசுகிற மாதிரி இருக்கும். பார்த்துங்க 116 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 116 போட்டுக்கிறோம். பெருக்கால் போட்டு 8 ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு முதல் நம்பர் பார்த்திங்கன்னா 9 ஓகேவா. 9 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கு சிங்கிள் நம்பர் ஆல் போர்டு ஓகேவா. 116 வச்சு அடிக்கல நமக்கு 9 நம்பர் கிடச்சிருக்கு. 9 நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு, சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 929 அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 929 போட்டுக்கிறோம். பெருக்கல் 8 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7 ஓகேவா. 7 நம்பர் கிடச்சிருக்கு. இது மட்டும் தான் பார்த்திங்கன்னா ஒரு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. நம்ம 929 பெருக்கல் 8 போர்டில் நமக்கு 7 கிடச்சிருக்கு. மலையாளம் வந்து 929 வச்சு நமக்கு 7 நம்பர் கிடச்சிருக்கு. 7 நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 570 இருக்குது. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 570 போட்டுக்கிறோம். பெருக்கல் 8 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புள்ளிக்கு முதல் நம்பர் 4 ஓகேவா. 4 தான் நமக்கு கிடச்சா அடுத்த நாளுக்கு சிங்கிள் நம்பர் ஓகேவா. மக்கள் நம்ம 570 வச்சு எடுக்கல நமக்கு 4 நம்பர் கிடச்சிருக்கு. 4 நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 474 அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 474 போட்டுக்கிறோம். பெருக்கல் 8 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முதல் நம்பர் பார்த்திங்கன்னா 3 நம்பர் கிடச்சிருக்கு. 3 தான் நமக்கு நாளைக்கான ஆல் போர்டு ஓகேவா. மகளே நமக்கு நாளைக்கு பார்த்திங்கன்னா 19ஆம் தேதிக்கான ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா 3 நம்பர் பார்த்திங்கன்னா வந்துச்சுன்னா எடுத்துங்க. ஆனால் ஏ போர்டு இல்லை சி போர்டில் தான் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று எடுத்த மெத்தடில் ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பொறுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஒரு லைக்கே பண்ணாதீங்க, லைக்கே பண்ணிக்கங்க. மகளே பார்த்திங்கன்னா ஆல் போர்டு வந்து அடுத்த மெத்தட் நம்ம எடுக்கிறோம். நேற்று எடுத்த மெத்தட் தான் நம்ம எடுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து
ஒரு 7 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கலாம் ஓகேவா. 7 டேஸ் ரிசல்ட்டுண்டா ஒரு 639 எடுத்துக்கலாம் ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் தான் மிஸ் ஆகிருக்கும். நேற்று நான் சொல்லி தான் போட்டிருப்பேன் ஓகேண்ணா. 998 வச்சு நம்ம எடுக்கலாம் ஓகேவா. மகளே 998 போட்டுக்கிறோம். பைங்கிற ஆப்ஷன் போட்டு ரொட்டேட் ஆப்ஷன் 4 போட்டுக்கணும் ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல்ல நம்பர் எடுத்துக்கணும் 6 1 ஓகேவா. 6 1 இதுலேருந்து ஒரு நம்பர் வரும் ஓகேவா. அதில் நம்ம 998 வச்சு அடிக்கலாம். நமக்கு 6 1 கிடச்சிருக்கு. 6 நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 769 இருக்குது. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 769 போட்டுக்கோம். பைங்கிற ஆப்ஷன் போட்டு ரொட்டேட் ஆப்ஷன் போட்டு 4ங்கிற ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல்ல நம்பர் பார்த்தீங்கன்னா 7 அல்லது 6 ஓகேவா. மகளே நம்ம 769 வச்சு அடிக்கலாம். நமக்கு 7 6ன்னு கிடச்சிருக்கு. 6ங்க நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 116 இருக்குது. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 116 போட்டு அந்த ஆப்ஷன் போட்டு ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 4 வைக்கணும். ஒரே ஒரு நாள் மட்டும் தான் மிஸ் ஆகிருக்கு இந்த நாள் ஓகேவா. மறந்தவரை போட்டேன் ஓகேவா. ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 979 அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல் 2 பார்த்தீங்கன்னா 0 7 ஓகேவா. மகளே 979 வச்சு அடிக்கல. நமக்கு 0 7ன்னு கிடச்சிருக்கு. 7 7 0 பார்த்தீங்கன்னா பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள் தான் நேற்று நம்ம போர்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மறந்தவரை போட்டாச்சு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 570 அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 570 போடுவோம். பைங்கிற ஆப்ஷன் போட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 1ன்னு கிடச்சிருக்கு. 4 1 ஓகேவா. மகளே 570 செடிகள் 4 1ன்னு கிடச்சிருக்கு. 4 நம்ம பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு 474 அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 474 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு 2 தான் ஆப்ஷன் கிடச்சிருக்கு ஓகேவா. இது நமக்கு ஆல் போர்டுக்கு 2 கிடச்சிருக்கு. மகளே பார்த்தீங்கன்னா இதில் இந்த மெத்தடில் வகையில் நமக்கு ஆல் போர்டுக்கு 2 நம்பர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. இன்னொரு நம்பர் அந்த மெத்தடில் நம்ம எடுத்தோம்ல மகளே பார்த்தீங்கன்னா நம்ம 2 மெத்தட்ஸ் எடுத்தோம். 2 மெத்தடில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 3ன்னு கிடச்சிருக்கு. 3ங்க நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டில் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப நிறையா இருக்குது. பி போர்டில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டில் வரணும். 2 நம்பர் உங்கள் கணக்கில் மேட்ச் பண்ணி விளையாண்டுங்க ஓகேவா. நம்ம சார்ட் மெத்தட் எடுத்தோன்னா நான் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. 3-2க்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்துட்டு தான் நான் போட்டேன். அந்த மெத்தடை வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க ஓகேவா. உங்கள் நம்பர் வரலினாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணி விடுங்க. உங்கள் மனசில் என்ன கமெண்ட் பண்ணி விடுங்க ஓகே. மகளே மீண்டும் மறக்காம சிறப்பான கசினவர்களும் மறக்காமல் நம்ம சேனல் ஒரு லைக்கை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகேவா.